கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அரசு டாஸ்மாக் கடை மதியம் 12 மணி வரை திறக்கப்படாததால் ஆத்திரமடைந்த மது பிரியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ளது அரசு டாஸ்மாக் மதுபான கடை. இந்த கடை வழக்கமான 12 மணிக்கு திறக்க வேண்டிய கடை தற்பொழுது 12:20 மணிக்கு தான் கடை திறக்கப்பட்டது. இதனால் கேட்டு திறக்காததால் மது பிரியர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்து முன்பக்க கேட்டில் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் தகவல் அறிந்ததும் போலீசார் அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். மேலும் மது பிரியர்கள் மணி 12 மணி ஆகிவிட்டது என்று கை நடுக்கத்துடன் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்பு 12:20 மணிக்கு கடை திறக்கப்பட்டது முண்டியடித்து ஓடி சென்று மது பிரியர்கள் மதுவை வாங்கி சென்று வருகிறார்கள். காவல்துறையினர் வரிசையாக இன்று வாங்குங்கள் என்று கூறிய போது மது பிரியர்கள் தங்களது மதுவை வாங்குவதிலேயே குறிக்கோளாக இருந்தனர். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக பஸ் நிலையத்தில் விற்பனை செய்கிறார்கள். மது பிரியர்கள் மது வாங்கும் பொழுது அது என்ன கம்பெனி என்று கூட கேட்பது கிடையாது. 150 ஒன்று கொடுங்கள், 160 ஒன்று கொடுங்கள், 180 ஒன்று கொடுங்கள் தான் என்று கேட்டு வாங்குகிறார்கள். மது பிரியர்கள் மது வாங்கியவுடன் அவர்கள் மகிழ்ச்சியுடன் செல்கிறார்கள். குறிப்பாக சிதம்பரம் பஸ் நிலையில் அருகில் டாஸ்மாக் கடையில் தினசரி 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் விற்பனை ஆகிறது. மக்களிடமிருந்து ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் வசூலிக்கிறார்கள். இதனால் விற்பனையாளர்களுக்கு தினசரி 15,000 ரூபாய்க்கு மேல் தனியாக வருமானம் வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி துரை.